ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்குங்க. ஸோ மறக்காம பண்ணுங்க, சரிங்களா? இறந்து போனவருடன் பேச முடியுமா? இது ஒரு அமானுஷ்ய கதையின் ஒரு தொடக்கம் போல நமக்கு தோணலாம். ஆனா குவாண்டமோட இயற்பியல் உலகில் காலம் கடந்த ஒரு தொடர்பு என்பது ஒரு அறிவியல் உண்மை. நம்ம மீண்டும் மீண்டும் குவாண்டம் பற்றியான விஷயங்கள் நிறைய பகிர்ந்துகிட்டே போறோம். ஏன்னா இன்னைக்கு குவாண்டமோட டெக்னாலஜி வியக்க வைக்குது. அதனாலதான் அதை பற்றியான அறிவியல் கண்ணோட்டம் போய்கிட்டே இருக்கு. உடல்நலம் சரியில்லாத பாட்டியை பார்க்க அந்த சிறுவன் ஊருக்கு போகும்போது அனைவரும் அவரவர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வமுடைய அந்த சிறுவன் புத்தகங்களை தேடி அந்த பழைய வீட்டின் இருக்கக்கூடிய அந்த அடிக்க மாடிக்கு மேல செல்றாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துல நிறைய தூசியோட பழைய பொருட்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு பழைய கருப்பு வெள்ளை ஒரு கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒளிப்படம் அவருடைய அந்த சிறுவனுக்கு தென்படுது. அதுல இவனுடைய இளவயது தாத்தா ஆஹ் ஒரு இளவயது தாத்தாவோட ஒரு பெண் இருக்கிறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு அந்த சிறுவன் யோசிக்கிறான். நின்றுட்டு இவனை, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமானுஷ ஒரு குரல் அவனை அழைக்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா அதே பெண் ஒரு சாய்வு நாற்காலியில அமர்ந்துகிட்டு ஆடிட்டு இருக்கிற மாதிரி. பயப்படாதே, நான் உன் பாட்டி தான், வா அப்படின்னு அது சொல்லுது. இந்த சிறுவனும் தன்னிச்சையாக அவளை நோக்கி என்ன போறான், அப்புறம் பக்கத்துல போறான். எழுத்தாளர் போவன் சங்கர் எழுதிய அந்த காஞ்சூரிங்கோட கதையினோட தொடக்கம் தான் இது உண்மைக்கு. மீதியை நம்ம அதை பத்தியான விஷயத்த நம்ம தேடிதான் படிக்கணும். படிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம் உலகில் ஒருவர் இறந்து போயிட்டாங்க, அவங்க என்றைக்குமே மறந்துடுவோம். அவருடன் மீண்டும் தொடர்பு கொள்வது என்பது ஒரு அமானுஷ்யமான ஒரு அனுபவம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மைக்கு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் நிகழ்வு அது கிடையாது. ஆனா குவாண்டம் உலகில அணு துகள்கள் குவாண்டமோட பிணைப்புல ஒன்றே ஒன்று என்ன சொல்றதுன்னா, சந்திக்காமலே ஒரு ஒரு இருக்கக்கூடிய கால இடைவெளியில, அந்த கால இடைவெளியெல்லாம் கடந்து ஒரு தொடர்பு கொள்ள வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்ல முடியும். இதன் செயல் இந்த செயல் முறைதான் நம்ம பிணைப்பினோட பரிமாற்றம் அப்படின்றது அழைக்கப்படுகிறது. காலம் கடந்த பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது செருசலேம் நகரில் உள்ள ஒரு ஹீப்ரு பல்கலைக்கழக இயற்பியலாளர்கள் ஒரே நேரத்துல இருந்திராத போட்டான்களினோட பிணைப்பு என்கிற ஒரு சோதனையை 2013 நடத்தியிருக்காங்க. அவர்கள் முதலில் துகள் 1, துகள் 2 ஆகிய இரு பிணைக்கப்பட்ட போட்டான் துகள்களை உருவாக்கியிருக்காங்க. இதுல துகள் 1ன்னு சொல்லக்கூடிய உடனடியாக அளவிடப்பட்டு என்ன செய்யணும்னா அழிக்கப்பட்டிருக்கு. சிறிது காலம் போகணும். சிறிது காலம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா துகள்கள் 3, துகள்கள் 4 என மற்றொரு பிணைக்கப்பட்ட ஒரு போட்டான் ஜோடியை உருவாக்கியிருக்காங்க. துகள் 3, 4 பிறக்கும் போது துகள் 1 ஏற்கனவே அழிஞ்சு விட்டுருச்சு இல்லைங்களா? இப்போது முதல் ஜோடியில் எஞ்சிருந்த துகள் 2ஐயும் புதிய ஜோடியில் இருந்தும் துகள் 3ஐயும் இணைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பில்நிலை அளவீடு அப்படின்னு செஞ்சு பார்க்குறான். அந்த முறை மெத்தடில் அந்த பில்நிலை அளவீடுல செய்து பார்க்குறான். இந்த அளவீட்டின் மூலம் துகள் 2, துகள் 3 தங்களுக்குள் பிணைக்கப்படுகின்றன அப்படின்றத பத்தியான அப்போது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தனித்து விடப்பட்ட துகள் 4 ஏற்கனவே அழிந்து போன துகள் 1 இருக்குல்ல, அதனுடன் பிணைகிறது. துகள் 4 பிறப்பதற்கு முன்பே துகள் 1 அழிஞ்சிருது, முன்னாடியே அழிஞ்சிருது. ஆனா துகள் 1 பண்புகள் துகள் 4 அப்படியே பிரதிபலிக்குது. இந்த சோதனையின் முடிவை கடந்த கால துகள் மீண்டும் உயிர் பெற்று வர்றதை என்பதாக தான் இந்த விஷயம் இந்த துகளோட பிணைப்பு முறைகள் சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு துகள் அழியும் போது இன்னொரு துகள் பிறக்கும் போது அதுல இருந்து அந்த இறந்து போன துகள் பெற முடியுது. எப்படி இறந்து போன பிறக்க முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு அந்த இது சாத்தியம் இல்லை, மீண்டும் உயிர் பெற்று வருது என்பதாக இந்த விஷயம் சொல்லுது. ஆனா அது சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த துகள் அளவிடப்படும் போது உருவான தகவல் பின்னர் உருவாகும் துகள்களுக்கு இடையான அந்த பிணைப்புகளின் மூலம் மீண்டும் வெளிப்பட என்பதுதான் ஒரு விசித்திரமான நமக்கு தகவல். இதை அலியா விதின்னு சொல்லுவாங்க. இந்த விதியை குவாண்டமோட இயற்பியலினோட தகவல் அலியா விதி
மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதன்படி பிரபஞ்சத்தில் எந்த ஒரு தகவலும் ஒருபோதும் என்ன ஆகும்னா அழிந்து போகாது அப்படின்றதா விஷயம். ஒரு துகள் மறைந்தாலும் அதனோட குவாண்டம் நிலைகள் இருக்குல்ல, அது பிரபஞ்சத்தினோட அலைசார்பு எனும் பொதுவான ஒரு வலைப்பின்னலில் அது சேமிக்கப்படுகிறது. இயற்பியல் ரீதியாக இந்த தகவலை அளிப்பது சாத்தியம் இல்லாததுதான். ஸோ எனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு துகளினோட தகவலை கூட இன்றைக்கும் நம்ம இன்னொரு துகளோட மற்றொரு துகளோட நம்ம இணைக்க முடிகிறது அப்படின்றது அந்த குவாண்டம் பிணைப்பு என்பது ஒரு துகள்களுக்கு இடையேயான உறவு மட்டுமல்ல, காலவெளியினோட அடிப்படை கட்டமைப்போட அது தொடர்பு தொடர்பு கொண்டு இருக்கு. பிணைப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா காலவெளி என்பதே இல்லை அப்படின்றதான் எனும் ஒரு யோசனையை சமீபத்திய ஒரு கோட்பாடு ஒரு இயற்பியல் இருக்கக்கூடிய இயற்பியல் முன்வைக்கிறது. எனினும் இது இன்னும் ஒரு ஆய்வு நிலையை போய்கொண்டுதான் இருக்குது. குவாண்டம் உலகில கடந்த காலத்துல நடந்தவற்றை நிகழ்காலத்தின் செயல்களாக மாற்ற நம்மளால எழுத முடியுமா? தாமதிக்கப்பட்ட ஒரு தேர்வு சார்ந்த ஒரு சோதனையினோட விந்தைதான் என்ன? அந்த வினாக்களுக்கான விடைகளை நோக்கி இன்னும் நம்ம ஆழமா இதை பத்தி நம்ம பயணிப்போம். குவாண்டம் பிணைப்பு என்பது வெறும் துகள்களின் விளையாட்டு மட்டும் அல்ல, அது காலவெளியின் அடிப்படை கட்டமைப்பு. கடந்த காலத்தை நிகழ்காலத்தால் மாற்றி எழுத முடியுமா அப்படின்றது ஏற்கனவே சொன்னது போல விடை தேடி குவாண்டம் உலகினோட ஆழத்திற்கு நம்ம பயணிக்கிறது என்பது இன்னும் அறிவியல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு சவாலான விஷயம் என்பதுதான் இன்னும் தொடரும் குவாண்டம் விந்தைகளோட. ஓகேங்களா? தேங்க்யூ.